செய்தி. விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் மரண செய்தியை அறிந்து தொண்டர்கள் அங்கு குவிந்து வருகின்றன மருத்துவமனையில். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த நிலையில அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வெளியில் ஏராளமான அவரது கட்சியை சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் குவிந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய அந்த பொதுமக்களும் இந்த அதிர்ச்சி தகவலை கேள்விப்பட்டு மருத்துவமனை முழுவதும் மக்கள் தலைகளால் நிறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த விமான நிலையத்திலிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில தான் தற்போது ஏராளமான தொண்டர்கள் குவிய தொடங்கி இருக்கின்றார்கள். மருத்துவமனையில ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்திருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினரும் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜ், பெரிய கட்டிடங்கள், எமர்ஜென்சி பிளாக் போன்ற அனைத்து இடங்களின் மீதும் அவரது தொண்டர்கள் ஏறி நின்று கொண்டு எப்படியாவது ஒரு முறை அஜித் பவாரினுடைய முகத்தை பார்த்துவிட முடியாதா என்று பெரும் ஏக்கத்தில் அவர்கள் காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே அனைவருக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியாக, காலையிலேயே ஒரு பெரிய பேரிடியாக இந்த செய்தி இறங்கி இருக்கின்றது. அஜித் பவாரினுடைய உடல் உடற்கூறாய்வுக்காக தற்போது வைக்கப்பட்டு அந்த உடற்கூறாய்வு செய்யக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாங்கள் மிகவும் நேசித்த ஒரு தலைவர் ஒரே நாளில் இல்லாமல் போனது தங்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பலரும் பேட்டிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரோடு பல தொண்டர்கள் தொடர்ந்து மருத்துவமனை நோக்கி வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அதே போல அவர் சார்ந்திருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பல முக்கிய தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பலரும் தற்போது அந்த மருத்துவமனை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். மாநிலத்தினுடைய அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களும் அதே போல முக்கிய அதிகாரிகளும் கூட தற்போது அந்த மருத்துவமனையை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். யாரும் எதிர்பாராத நேரத்திலே இன்று நடைபெற்ற இந்த கோர விபத்திலே அவர் உயிரிழந்தது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதுல அஜித் பவாரை பொறுத்தவரையிலே அவருக்கு ஒரு நிறைவேறாத கனவு என்று சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் அவருக்கு நீண்டகால கனவாக இருந்து வந்தது. எப்படியாவது விரைவில் முதலமைச்சராகி விடுவார் என்ற எண்ணத்தோடு அவரது நிர்வாகிகளும் அவரது ஆதரவாளர்களும் செயல்பட்டு வந்த நிலையிலே அவர் திடீரென்று விமான விபத்திலே உயிரிழந்து விட்டது அவர்களுக்கு பெரும் உயரத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கின்றது. அஜித் பவாருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சராவதற்கு 2 முறை வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் சரத்பவார் ஒரு முறை அந்த வாய்ப்பை மற்ற கட்சிக்கு கொடுத்து விட்டார். அதே போல கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலிலும் கூட அஜித் பவார் மீண்டும் முதலமைச்சராவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று யூகங்களும் பேச்சுக்களும் இருந்தது. ஆனால் தொடர்ந்து அவரால் முதலமைச்சர் ஆக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து முயன்று வரக்கூடிய காலங்களிலே எப்படியாவது மகாராஷ்டிரா முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர் உழைத்துக் கொண்டிருந்ததாக அந்த கட்சியினர் சொல்கிறார்கள். தொடர்ந்து 16 ஆண்டு காலமாக அவர் பல்வேறு பதவிகளிலே அந்த கூட்டுறவு சங்கத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே இருந்தவர். அப்படி படிப்படியாக இருந்து MP, அதன் பிறகு MLA, அமைச்சர், துணை முதலமைச்சர் என்று பல்வேறு பதவிகளை வகித்த அஜித் பவார் இன்று உயிரிழந்து விட்டார். நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களும் முக்கிய தலைவர்களும் தற்போது அவருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தற்போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அஜித் பவாருடைய உடற்கூறாய்வுக்காக அந்த மருத்துவமனையிலே வைக்கப்பட்டு தற்போது அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. விரைவாக உடற்கூறாய்வை முடித்து அவரது உடலை குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பதற்கான அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அதற்கான முயற்சியிலே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 66 வயதாகும் அஜித் பவார் கடந்த தேர்தலில் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை பட்ஜெட்டிலே அறிவித்திருந்தார். பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமான ஒரு அறிவிப்பாகவும் அந்த அறிவிப்பு அப்போது பேசப்பட்டது. அதே சமயம் அஜித் பவாரை பொறுத்தவரையிலே தன்னுடைய சித்தப்பா சரத்பவாரிடமிருந்து அந்த கட்சியை அபகரித்துக் கொண்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வந்தது. அந்த கட்சியில் இருந்த சுமார் 90% உறுப்பினர்கள் இவரது கட்சிக்கு வந்துவிட்ட நிலையிலே, அதாவது சரத்பவார் தான் அந்த கட்சியை ஆரம்பித்தவராக இருந்தாலும் கூட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 90% முக்கிய நிர்வாகிகள் இனி அஜித் பவார் தான் எங்களுடைய பவர் சென்டர், அவரை தான் நாங்கள் தலைவராக ஏற்கிறோம். சரத்பவாரை பொறுத்தவரையிலே அவரது மகள், அவரது பேரன் உள்ளிட்டோரை, குடும்பத்தாரை அரசியலுக்குள் கொண்டு வருகிறார் என்ற
அந்த வாரிசு அரசியல் என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்கள் வெளியில் வந்த நிலையில தான் தற்போது அந்த கட்சி மீண்டும் அந்த பிளவுபட்ட கட்சியானது மீண்டும் ஒன்று சேர தொடங்கியது. சமீபத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில் கூட 2 தலைவர்களும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்திருந்தார்கள். தொடர்ந்து 2 பிரிவுகளையும் ஒன்றாக இணைப்பதற்கான அந்த முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையிலே அஜித் பவார் இன்று இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக மகாராஷ்டிராவினுடைய பல்வேறு பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே அந்த உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக அவர் அவசரமாக மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு வந்திருக்கிறார். அவரோடு பயணம் செய்த மொத்தம் 6 பேருமே சம்பவ இடத்திலேயே அந்த விமானம் வெடித்து சிதறி உடல்கள்லாம் சிதறி அவர்கள் உயிரிழந்தார்கள் என்ற அந்த கோரமான சோகமான செய்தி நம் காதுகளுக்கு வந்து சேர்ந்தது. மருத்துவமனை வளாகத்திலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய சாலை வழிநெடுக்க ஏராளமான தொண்டர்கள் இருக்கிறார்கள். காவல்துறையினர் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்று அந்த முக்கிய சாலைகளில் தடுத்தாலும் கூட அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு நடந்தே பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் செல்வதாகவும் குறிப்பிடுகிறார்கள். காரணம், கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலமாக மகாராஷ்டிரா அரசியலிலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பவர் சென்டராக இருந்தவர் தான் அஜித் பவார். பல்வேறு இளைஞர்களையும் பலதரப்பட்ட மக்களையும் ஈர்த்து தன்னகத்தே வைத்திருந்தார். பல தரப்பட்ட மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு முக்கிய தலைவராக அந்த மாநிலத்திலே அவர் திகழ்ந்து வந்தார். அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பதவிகள் வந்து சேரும் என்று அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வேளையிலேதான் அவர் திடீரென்று இந்த விமான விபத்திலே சிக்கி உயிரிழந்திருக்கிறார் என்ற இந்த அதிர்ச்சியான தகவல் வந்து சேர்ந்திருக்கின்றது. அஜித் பவார் தன்னுடைய சித்தப்பாவிடமிருந்து அந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் கூட அவரது மகன்களை அரசியலுக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவரது மகன் பாரத் பவார் மக்களவைத் தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அஜித் பவார் மரணத்தால் அவர் தலைமையிலே செயல்படக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் தற்போது பெரும் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.